السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கிறேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, வருங்கால சமூக மக்களே. வருங்கால சமூக மக்களே அப்படின்னா வருங்காலத்துல இளைஞர்களாக ஆகக்கூடிய சிறார்களே அப்படி. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கண்டிப்பா சொல்லி ஆகணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்துல, குறிப்பாக இந்த நாள்ல, இந்த காலை நேரத்துல மார்க்கத்துக்காக வேண்டி நம்மளை தயார்படுத்திக்க கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கானே. நாம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனாலே பொதுவாக தூங்குறதுக்காக ஒதுக்கப்பட்ட நாளாக பார்க்கலாம். சுப்ஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இருப்பாங்க. வேலைக்கு போகக்கூடிய மக்கள் 7 நாள்ல 6 ஃபஜ்ர் வந்துருவாங்க. 7வது நாள் ஃபஜ்ர் பார்க்க முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர் பார்க்க முடியாது. ஏன் முடியாது? இன்னைக்குதான் தூங்க முடியுங்கிறால. மற்ற நாள் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்க கிடையாது, வேலைக்கு போக வேண்டியதுதான் எழுந்திருக்கிறாங்க. தொழுதுட்டு போயிடலான்ற எண்ணம். சுப்ஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட காலங்கள்ல மார்க்கத்துக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி, இந்த நேரத்துல நீங்கள் எல்லாம் மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்க பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் ஆர்வங்கள் அதிகமாக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய இந்த ஒருங்கிணைப்பை, இந்த முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. சிறந்த கூலிகளை நமக்கு வழங்கிடுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். சரி, அப்ப இங்க நம்முடைய இந்த அமர்வின் தலைப்பாக எடுக்கும் பொழுது கல்வி சம்பந்தமாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இஸ்லாம் கிட்ட இருக்கு, இஸ்லாமிய பார்வையில் இந்த கல்விக்கான முக்கியத்துவம் என்ன, இது அழகா நம்ம சொல்லலாம். ஒரு ஹதீஸை கொண்டு ஆரம்பிக்க விரும்புவேன். இங்க இருக்கிற நிறைய நபர்களுக்கு, ஏன் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸாக கூட இருக்கலாம். நபி சொல்லி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இருக்காச்சும் கண்டிப்பா தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது என்னவா இருக்கு? கடமையா இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ். இது இஸ்லாம் மட்டுமே இருக்கிற பெரிய சிறப்புகள்ல ஒண்ணு. எத்தனை பதங்கள் இந்த உலகத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குதோ, ஒரு மனிதன் கல்வியை கற்பது அவனுக்கான உரிமைன்னு சொல்லிக் கொடுக்கும். ஒரு மனிதன் தனக்கான கல்வி கற்பது உரிமையாக போதிக்கிற மதங்கள் நிறைய பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாம் மட்டும்தான் சொல்லும், இந்த கல்வியை கற்பது உங்களுக்கு கடமையான ஒண்ணு. இப்ப உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குதானே? உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குதானே? என்ன இருக்கு? மாஷா அல்லாஹ். உரிமை அப்படின்னா நமக்கானது, வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லையா விட்டுடலாம், எந்த ஒரு பிழையும் இல்லை. சரிதானே? என்னுடைய உரிமை, நான் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்ல விட்டுடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. கடமைன்னா என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். மிஸ் பண்ணா
அல்லாஹ் கிட்ட அந்த நேரத்து கேள்விகள் இருக்கு, பிடி இருக்கு. ஆக இஸ்லாம் சொல்லுது கல்வியை கற்பது உங்களுக்கு கடமையாக இருக்கு. ஆக கல்வி என்பது நார்மல் ஆன விஷயம் கிடையாது, நம்முடைய சிறப்புகளை கொடுக்கிற ஒண்ணு. எந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்குது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிற முதல்ல பத்ருடைய போர்க்கலாம். பத்ருடைய போர் நிறைய முஸ்லிம்களுடைய மனசை சுப்ஹான் அல்லாஹ் நல்ல முறையில விளக்குன ஒரு போராக இருக்கும். இஸ்லாம் பத்தின புரிதலை அழகா எடுத்து கொடுத்த போர்கள்ல பத்ரு போர் ரொம்ப அழகா இருக்கும். இத்தனைக்கும் இஸ்லாம அறியக்கூடிய ஆர்வம் உள்ள மக்கள் பத்ரு போரின் மீது அதிக கவனம் செலுத்துவாங்க கத்துக்கிறதுக்கு. இந்த பத்ரு போரை கத்துக்கிட்டது 100 பேர் அப்படின்னா 100ல 50 பேர் தான் அடுத்த போர்களுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா இது ஒண்ணு எனக்கு போதும், இவ்வளவு டீட்டெயில்டா இது எடுக்க வேண்டிய விஷயங்களை பிரிச்சு பார்க்க எனக்கு இதுவே போதும், வேறெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அரைச்சும் காட்டுற மக்களும் இருக்கிறாங்க. பத்ரு போர் பிடிச்சு போய் இஸ்லாமிய எல்லா போரையும் அடுத்தடுத்து படிக்க சமூகம் இருக்கிறாங்க. பத்ரு போர் எப்படிப்பட்ட போர், எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இந்த பத்ருடைய போர் தான் இஸ்லாமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் நடந்த பெரிய போர். எல்லாரும் சொல்லுவாங்க முதல் போர். முதல் போர் எந்த அடிப்படையில பெரிய அளவில் நடந்த முதல் போர். சின்ன சின்ன ரீதியாக பார்க்கும் பொழுது இதுக்கு முன்ன நடந்த விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்ன ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கு சில மக்கள் மத்தியில், முஸ்லிம் காபிர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரிய போராக மைதானத்தை இருந்து சண்டையிட்ட பெரிய போராக பார்க்கும் பொழுது பத்ரு போர் பார்க்கலாம். பத்ரு போர்ல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கும் நபிக்கும் பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றி சுப்ஹானல்லாஹ் காஃபிர்களுடைய மனசுல இஸ்லாம் சம்பந்தமான பயத்தை முதல்ல உட்கார வச்சுச்சு. இந்த முஸ்லிம்கள் சும்மா கிடையாது, 300 பேர் தான் இருந்தாங்க, 1000 பேர் கொண்ட படையை ஈஸியா அவங்க முறியடிச்சுட்டாங்க, தோக்க வச்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய சிறப்புகள். எங்க சொல்லி இந்த கல்வி ரீதியா ஏன் பத்ரு போரை கொண்டு வர, பத்ருடைய கைதிகள் இருக்கிறாங்கல்ல, பத்ரு போர்ல கிட்டத்தட்ட 70 தலைவர்கள் சாகடிக்கப்படுறாங்க காஃபிர்கள் சைடுல. அதே போல 70 கிட்ட ஏழைகள் கைதாகப்படுறாங்க. கைதிகளை வச்சு என்ன பண்றது, ஒரு பேச்சு நடக்குது, மஷவராவி பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. அதுல நிறைய விஷயங்கள் வருது, பெரிய சம்பவங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி நமக்கான விஷயங்களை பார்க்கும் பொழுது கடைசியில வந்து நிக்கிறாங்க. மீதம் இருக்கிற கைதிகளுக்கு உயிரை காப்பாத்திக்கிற ஆசை இருக்கு. நபி சொல்லிட்டாங்க, யாரையும் நம்ம கொல்ல போறது கிடையாது, கைதிகள் யாரையும் கொல்ல போறது கிடையாது, உயிரை காப்பாற்றணும். அவங்களுக்கும் ஆசை இருக்கு, நாமளும் கொல்ல போறது இல்லை. என்ன பண்ணணும், ஃபித்யா வாங்கலாம், காசு பணத்தை நிர்ணயிக்கலாம். காசு பணத்தை நிர்ணயிச்சு இந்த இவ்வளவு காசு கொடுத்துட்டு நீங்க போயிருங்க, உங்க குடும்ப மக்கள் வந்து இவ்வளவு கொடுத்துட்டு கூட்டு போயிடும் உங்களை, இப்படின்னு ஒரு பேச்சு நிர்ணயிக்கலாம். 4000 திரஹம்கள் நிர்ணயிக்கப்படுது, காசு பணத்தை கொடுத்து கொண்டு போறாங்க. அப்படி இருக்க வசதி படைச்ச மக்கள் காசு பணத்தை கொடுத்து கொண்டு போயிடுறாங்க. ஏழையான மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த காசு கூட கொடுக்க முடியாத கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எண்ணம் இருக்கு, நாம இங்கே இருக்கக்கூடாது கைதியாக, இன்னும் உயிரையும் காப்பாத்திக்கணும், கொடுக்க காசும் இல்லை. அப்ப நபி அழகா ஒண்ணு பண்ணிருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க. நபி அந்த கைதிகளுக்கு, உங்ககிட்ட ஒரு சில கல்வி அறிவு இருக்கு, உங்ககிட்ட கல்வி அறிவு இருக்கு, எங்க பிள்ளைகளுக்கு உங்க கல்வியை சொல்லி கொடுங்க, அந்த கல்வியை உங்க உயிர் காக்கும் தொகையாக கன்சிடர் பண்ணி உங்களை விடுதலை பண்ணிடுறோம். இங்க இஸ்லாம் இல்முக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்துச்சு. சஹாபாக்கள் பிள்ளைகள் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசான்களாக காஃபிர்கள் கைதிகள் இருந்தாங்க. இங்க அந்த மேன்மைத்தனம் எது கொடுத்துச்சு, சஹாபாக்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய இந்த இடத்தை எது கொடுத்துச்சு, அந்த கைதிகளுக்கு. அவங்களுக்கு இருக்கிற கல்வி தானே இஸ்லாம். இந்த மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டுத்தையும் கத்துக்க சொல்லும். அடிப்படை மார்க்கமாக இருக்கணும். மார்க்கத்தை விட்டுட்டு உலகத்தை நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இந்த உலக கல்வி நமக்கு பயன் தராத ஒரு பக்கம் ஆபத்துகளை கொடுக்கும், விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மார்க்கம் பேணாமல், மார்க்கம் கற்றுக்கொள்ளாமல் வெறுமனே இந்த உலக கல்வி கத்துக்கிட்டா நமக்கு கண்டிப்பாக சீரற்ற வாழ்வு கிடைக்காது. வெளிப்படையா உலகத்துல வாழலாம், நல்ல சம்பாதிக்கலாம், பரக்கத்துகள் பார்க்க முடியாது. நல்ல வசதியா இருக்கிற மாதிரி வெளி மக்களுக்கு தெரியும், உள்ள நிம்மதியில்லாத வாழ்க்கை கிடைக்கும். இஸ்லாமிய அறிவோடு, இஸ்லாமிய அடிப்படை இல்மோடு மார்க்கத்தை பேணக்கூடிய இந்த மனிதர்கள் உலகத்தை கத்துக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ்
அந்த நபருடைய மூலமாக ஒரு முழு சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரும் அல்லாஹ் தஆலா. இதனாலேயே சொல்லுவோம், மார்க்கத்துடைய கல்விக்கு அடிப்படை முக்கியத்துவம் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். இதுல கல்வி ரீதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டும்தான் சிறப்புகளை கொடுத்திருக்காங்க கேட்டா அப்படி இல்லை. அல்லாஹ் நியதி என்ன? தேர்ச்சி பெற்று எது இருந்தாலும், எந்த படைப்பு இருந்தாலும் அந்த படைப்புக்கு சிறப்பு இருக்கு. தேர்ச்சி பெற்ற எல்லா படைப்புக்கும் சிறப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நிறைய உதாரணங்கள் வருது, நம்ம நேரம் அதிகமா இல்ல. ஒன்ன சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புவேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் நாய் தெரியும்ல, நாயை பார்க்காது யாரும் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் நாயை பார்த்திருக்கோம். நாயை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கும் நமக்கு நாயை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சு? நஜீஸ் நாய் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்னு அது மாமிசம் ஹராம் நமக்கு, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்னு மாஷா அல்லாஹ், அது நம்ம தீண்டிருச்சு அப்படின்னா சுத்தப்படுத்திக்கிற உடம்ப. அது எந்த பாத்திரங்கள்ல வாய வச்சு அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவணும். இப்படி நிறைய விஷயங்கள் மார்க்கம் சொல்லுது இல்ல. இதுல 2 ஹதீஸ்களை மையமாக நான் வச்சு பேச விரும்புவேன். ஒண்ணு இஸ்லாம் சொல்லி கொடுக்கும், நபி சொல்லி கொடுப்பாங்க. இதா வலகல் கல்ப் ஃபி இனாய அஹதிக்கும், உங்க பாத்திரங்கள்ல ஏதாவது ஒரு பாத்திரத்துல நாய் வாய வச்சு நாய் நக்கிருச்சு அப்படின்னா ஃபக்ஸில்ஹு 7 மர்ராத், அந்த பாத்திரத்தை கழுவணும் 7 முறை. 7 வாட்டி கழுவணும் பாத்திரத்தை. இத்தனை வாட்டி? 7 வாட்டி. வெறும் கழுவுனா மட்டும் போதாது, தண்ணியை வச்சு. நபி சொல்லி கொடுத்தாங்க, அதுல ஒரு வாட்டி நீங்க மண்ணை வச்சு கழுவணும். 7 முறை பார்த்து சுத்தப்படுத்தணும் அந்த வெசலை. ஒரு வாட்டி மண்ணை வச்சு, நம்ம புரிஞ்சுக்கணும், 4 சோப்பை வச்சு நாம தேய்ச்சி கிளீன் பண்ணோம். அப்பதான் அந்த பாத்திரம் தூய்மையாகும்ன்ற ஒரு சட்டம் இஸ்லாம்ல இருக்கு. இது எல்லாரும் தெரியும் தானே? அல்ஹம்துலில்லாஹ். இது நாய்களை வளர்க்கிறாங்க தெரியுமா? நாய்களை இன்னைக்கு மக்கள் பிரைடுக்காக வளர்க்கிறாங்க, ஆசைக்காக வளர்க்கிறாங்க, தன்னுடைய கௌரவத்தை காக்கிறதுக்காக, காப்பாத்திக்கிறதுக்காக, ஏன் காட்டுறதுக்காக வளர்க்கிறாங்க. நாய் வளர்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய சுகங்களை கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ரைட்? அது இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. எந்த வீட்டுல நாய் வளர்க்கப்படுதோ, மனிதனல்கள் எந்த வீட்டுல நாய் வளர்க்கப்படுதோ, எந்த மனிதன் நாயை வளர்ப்பானோ, எந்த மனிதன் நாயை வளர்ப்பானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நன்மைகள்ல இருந்து 2 கீராத் நன்மைகளை ஒரு நாளும் அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹதீஸ் சஹீஹானது. எப்படி? 2 கீராத். கீராத்னா என்ன? 2 மலைகள். ஒரு கீராத்னா ஒரு மலை, 2 கீராத்னா 4 மலையா? நான் மட்டும் பேசுறதுக்கு நீங்களும் பேச நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் 2 மலைகள் நான் மட்டும் பேசுனா ஏதோ தூக்கத்துல புடிச்சு உட்கார வச்ச மாதிரி, பாம்பு இருக்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஒரு கீராத்துனா ஒரு மலை, 2 கீராத்துனா 2 மலை. 2 மலை நன்மைகளை அல்லாஹ் தஆலா அழிச்சுக்கிட்டு இருக்கா. வாழ்நாள் முழுக்க சேமித்த நன்மைகள் இல்ல, ஒரு நாளும் குல்ல யௌமின் கீராத்தான், ஒரு நாளும் 2 கீராத் மலை அளவு, 2 மலையோட நன்மைகள் அல்லாஹ் தஆலா அழிச்சுக்கிட்டே இருக்கா. எந்த நோக்கத்துக்கு, எந்த காரணத்துக்கு? நாயை வளர்க்கிற காரணத்துக்கு. இங்க நபி சொன்னாங்க 2 விதமான வளர்ப்புகளை தவிர. ஒண்ணு பாதுகாப்புக்காக வச்சுக்கிறாங்கல்ல, பாதுகாப்புக்காக வளர்க்கிறாங்க நாய், அந்த இது. இன்னொன்னு வேட்டைக்காக வேண்டி வச்சுக்கிறது. வேட்டைக்காக வளர்க்கலாம், வேட்டைக்காக வளர்த்தா நமக்கு இந்த பிரச்சனை, மலைகள் நன்மைகள் குறைகிற பிரச்சனை இருக்காது. வேட்டைக்காக வளர்த்தாலும் பாதுகாப்புக்காக வளர்த்தா. இங்க இதையும் புரிய வைக்க விரும்புவேன். நம்ம காலத்துல பாதுகாப்புக்காக நாயை வளர்க்கிற அளவுக்கு மோசமான இடங்கள் நமது கிடையாது. பக்கத்துல வீடுகள் இருக்கு, முன்ன பின்ன வீடுகள் இருக்கு, மேல கீழே வீடுகள் இருக்கு. நம்ம பாதுகாக்க நாய் வேணும்ன்ற அளவுக்கு நம்ம சமூகம் மோசமா ஒண்ணும் போல. இந்த விஷயம், பாதுகாப்புக்காக நாயை வளர்க்கிறன்ற இந்த ஒரு விஷயம், இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பகுதிகளுக்கு இந்த விஷயம் செட் ஆகாது. ஓகே, வேட்டையாட பயன்படுத்தலாமா? வேட்டையாடக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட யாருக்கிட்ட இல்லையே. வேட்டையாடுற பழக்கம் நம்ம கிட்ட யாருக்கிட்ட இல்லை. அப்ப பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த நாயை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்ன? அவங்களுடைய எண்ணம், ஆசைக்காக வளர்க்கிறாங்க நாயை. எந்த ஒரு ஷரியத்துடைய காரணம் இல்லாம
வெறும் வளர்க்கணும், இவங்க வளர்க்குறாங்க அவங்க வளர்க்குறாங்க, ஆசையா இருக்கு, என்கிட்ட நான் இல்ல, அதான் என்ன ஒரு மாதிரி ஓரமா ஒதுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சமூகம் ஒதுக்கு, இந்த காரணத்துக்காக நாயை வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு நாளும் நன்மைகள் இருந்து 2 கீராத்து அளவு நன்மைகள் தான் குறைச்சிக்கிட்டு இருப்ப. யோசிக்கிறான், நான் அவ்வளவு நன்மை பண்றதே கிடையாது இல்ல, 2 மழை அளவு நன்மையை டெய்லி எல்லாம் குறைப்பா அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது முதல்ல இருந்தா குறைப்பான், என்கிட்ட இல்லைன்னா அது பாட்டு இல்லவே இல்லை, ஏன் குறைய போய் வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய நியதி என்ன, நன்மைகள் இருக்கிற வரைக்கும் குறைப்பான், நன்மைகள் இல்லையா பாவங்கள் அதே அதிகமாக்குவான். நன்மைகளை குறைப்பா அடுத்த வரைக்கும், இல்லைன்னா பாவங்களும் அதிகமாகிட்டு இருப்பான். இது அல்லாஹ்வுடைய நியதியில ஒண்ணு. நன்மைகள் இல்ல போச்சு, நான் தொழுக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், பண்ண நன்மையோட நம்ம அழிஞ்சு போயிட போகுது. ஆனா பண்ணாம இருந்துற, இப்படி கிடையாது. நன்மைகள் இல்லையா அல்லாஹ் பாவங்களை கூட்டி கொடுப்பான். அவுதுபில்லாஹ். இது இஸ்லாம் சம்பந்தமாக நாய் பொறுத்தவரை பார்க்கலாம். இதே நாய் தான், எந்த நாய்க்கு இஸ்லாம் இடம் கொடுத்துச்சோ அந்த நாய் வாய் வச்சா நக்கிட்டா 7 வாட்டி கழுவுங்க, அதை 1 வாட்டி மண்ணை வச்சு கழுவுங்கன்னு சொல்லி கொடுத்துச்சோ அதே இஸ்லாம் தான் சொல்லி கொடுக்கும். சூரா மாஇதால அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதாவுடைய ஆரம்ப வசனங்கள்ல அழகா சொல்லி கொடுப்பான். சஹாபாக்கள் நபிகிட்ட வந்து கேட்பாங்க, சஹாபாக்கள் நபிகிட்ட வந்து எங்களுக்கு எது ஹலால்னு சொல்லுங்க நபியேன்னு கேட்பாங்க. எங்களுக்கு என்ன கேட்டாங்க, எது ஹலால்னு சொல்லுங்க நபியேன்னு கேட்டாங்க. நபி கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வந்தா கொஞ்சம் பெட்டர் ஆன்சர் கிடைக்கும். நானா சொன்னா பதில் கொடுத்துடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பதில் எப்பவுமே சூப்பரா இருக்கும். வெயிட் பண்றாங்க, அல்லாஹ் வஹி அனுப்புறான். அல்லாஹ் சொல்றான், சுத்தமானது எல்லாமுமே உங்களுக்கு ஹலால் தான். என்ன சொன்னா, சுத்தமானது எல்லாமுமே உங்களுக்கு ஹலால் தான். அல்லாஹ் இதோட முடிச்சிக்காம அழகா சொல்லி கொடுப்பான். அந்த ஆயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். சஹாபாக்களுக்கு சூரா மாயிதாவுடைய 4வது ஆயத்து அல்லாஹ் சொல்லுவான். நபி அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நபியே உங்ககிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க அவங்களுக்கு எது ஹலால், மாதா உஹில்ல லஹும், இது அவங்களுக்கு ஹலாலா இருக்குது. குல், நபியே சொல்லுங்க, உஹில்ல லக்கும் தய்யிபாத், உங்களுக்கு தூய்மையான தய்யிப் சிறந்த விஷயங்கள் ஹலால், தூய்மையானது உங்களுக்கு ஹலால். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், சுப்ஹானல்லாஹ், வமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹ் முகல்லபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். அல்லாஹ் இங்க சொல்றான் நாய்களை பத்தி கேள்வி கேட்கப்படுது, ஹலால் எது, அல்லாஹ் சொல்றான் தூய்மையானது ஹலால். சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில திறன்களை நாய்களுக்கு நீங்க கத்துக் கொடுப்பீங்க அப்படின்னா. இதுக்கு அந்த எந்த நாய் நாக்கு வச்சா வாய் வச்சா 7 முறை கழுவுங்கன்னு சொல்லுச்சோ அந்த நாய்களுக்கு நீங்க இதை கத்துக் கொடுப்பீங்க அப்படின்னா, சில வச்சுகளை சில திறமைகளை திறன்களை அந்த நாய் வேட்டையாடி கொண்டு வரும்ல, புடிச்சு கொண்டு வரும்ல, அந்த பிராணி உங்களுக்கு ஹலால். கம்பேர் பண்ணலாம்ல, இங்க அந்த நாய் நாக்கு வச்சிருச்சு, நக்கிருச்சு, நாயோட எச்சில் பட்டுச்சு, 7 முறை கழுவுங்க, திருப்தி அடைய வேணாம், 1 வாட்டி மண்ணை வச்சு கழுவுங்க, தேய்ச்சி கழுவுங்க, அப்ப சுத்தமாகும். வேட்டையாடு வரும்போது எச்சில் படாம இருக்குமா, புடிச்சு வரும்பொழுது எச்சில் படாம இருக்குமா, கண்டிப்பா படும் தானே. அப்ப அல்லாஹ் சொல்ற அது உங்களுக்கு ஹலால். இப்ப இந்த வசதி கொஞ்சம் உள்வாங்கணும் அப்படின்னா நமக்கு விளக்கம் தஃப்சீர் வேணும். உலமாக்களுடைய உதவி இல்லாம நம்மால மார்க்கத்துல எதையும் புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஆளுங்கள் தேவையில்லை, அறிவு எங்களுக்கு போதும், ஆளுங்கள் தேவையில்லை, அறிவு எங்களுக்கு போதும், அறிவை கொண்டு ஒன்னத்தையும் பண்ண முடியும் மார்க்கத்துல. எப்பவுமே ஆளுங்களுடைய துறை நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக மார்க்கம் சம்பந்தமாக பார்க்க முடியும், உலகம் சம்பந்தமாக பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இங்க இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா, இப்னுல் கையிம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னு தைமியாவுடைய மிகச்சிறந்த மாணவர்கள் ஒருத்தர். இப்னு கஸீரை போல இப்னுல் கையிம் இப்னு தைமியாவுடைய மாணவர்கள் இருப்பாங்க அலைஹி ரஹ்மா. இப்னுல் கையிம் அலைஹி ரஹ்மா சொல்லுவாங்க, அல்லாஹ் இங்க சில திறன்களை நாய்களுக்கு கத்துக் கொடுத்தா அந்த நாய் வேட்டையாடி கொண்டு வந்த பிராணி, வாய் வச்சு கொண்டு வந்த பிராணி உங்களுக்கு தூய்மையானது ஹலால்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா ரொம்ப அதிகமான கல்விலாம் இல்லை. அந்த நாய்களுக்கு உட்கார்ந்து யாரும் அழிப்பா சொல்லி கொடுக்க தேவையில்லை, அதை கத்துக்கணும்னு தேவையில்லை. அந்த நாய்கள் அதுங்க புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தேவையான திறனை சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும், அதையும் அழகா சொல்லி கொடுப்பாங்க. 3 விஷயங்கள். ஒண்ணு,
அந்த நாயை வளர்க்கக்கூடிய எஜமானர் இருக்கார்ல, அந்த நாயை பார்த்து போ வேட்டையாட கிளம்புன்னு சொன்னா உடனே கிளம்பணும், போன்னு சொன்னா உடனே போகணும். இது முதல்ல, இதை நீங்க ட்ரெயின் பண்ண நாய்க்கு. இரண்டாவது, நீங்க அனுப்பிட்டீங்க, எஜமானர் அனுப்பிட்டாரு, நாயோடைய ஓனர் வேட்டைக்கு அனுப்பிட்டு ஏதோ ஒரு மனசு மாறிடுச்சு, கேன்சல் பண்றாங்க, வெளியிட்ட வேலை வந்துருச்சு, சரி வேலை வந்துருந்தா திரும்பி வந்துடணும். வேட்டையாடிய கிளம்பிய நாயும் சொன்ன உடனே திரும்பி வந்துடணும், பயணத்தை மேற்கொள்ளாம திரும்பி வரணும். இரண்டாவது. மூணாவது, வேட்டையாடும் பொழுது தனக்காக அல்லாம தன்னுடைய எஜமானுக்காக வேட்டையாடணும், வேட்டையாடி கொண்டு வரணும், அங்கேயே கடிச்சு கொள்ளணும் இல்லை. இந்த 3 பொதுவான திறன்களை கத்துக் கொடுத்தா வேட்டையாடக்கூடிய நாய்களை வளர்க்க நமக்கு அனுமதி. அப்ப கூட வீட்டுல வைக்கிறதுக்கு இல்ல, வீட்டுல வளர்க்கறதுக்கு அனுமதியே கிடையாது நாய்களை பொறுத்த வரைக்கும். முதல்ல சொன்னோம்ல, வேட்டைக்காக பயன்படுத்தலாம், வேட்டைக்காக பயன்படுத்தணுமா இந்த திறன்கள்ல கல்வியை கொடுத்து ஆகும் நாய்களுக்கு. இந்த 3 விஷயங்கள், போனா போகணும், போகாத வான வந்துடணும், தனக்கா இல்லாம எஜமானக்கா வேட்டையாடணும். இந்த 3 திறன் அந்த நாய்க்கு நீங்க கத்துக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாய் போய் வேட்டையாடி வாய் வச்சு எச்சில் பட்டு பல்லு பட்டு கொண்டு வரதில்லை, அது உங்களுக்கு தூய்மையானது, அந்த பிராணி நீங்க சாப்பிட தகுந்தது, சட்டங்கள் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இது நமக்கு போதுமானது. இப்னுல் கய்யிம் அலைஹிர்ரஹ்மத்துல்லாஹி அழகா கம்பேர் பண்ணுவாங்க, எந்த நாய்க்கு இஸ்லாம் அந்த இடத்தை கொடுத்துச்சோ, ஜஸ்ட் வாய் வச்சுட்டாலே நக்கிட்டாலே 7 முறை கழுவுங்க, மண்ணை வச்சு ஒரு வாட்டி கழுவுங்க, எவ்வளவு கீழ்த்தரமான கீழுள்ள இடத்தை கொடுத்துச்சோ இஸ்லாம், எங்க சில கல்விகளை கத்துக்கிடுச்சு நாய், அந்த இடத்துல இருந்து இஸ்லாம் எங்க போய் நிப்பாட்டுச்சு பாருங்க. புரியுதா? நாய் நக்குனா 7 வாட்டி கழுவுங்க, ஒரு வாட்டி மண்ணை வச்சு கழுவுங்கன்னு சொல்லுது. அதே நாய்க்கு சில இல்ம ட்ரெயின் பண்றோம், சில திறன்களை சொல்லி கொடுக்கிறோம், அந்த நாய்க்கு சில அறிவு வந்துருச்சு, சில கல்வி அறிவு வந்துருச்சு. அதனால இஸ்லாம் எங்கேயோ கொடுத்த இடத்தை தூக்கி மேல் நிப்பாட்டுது. அது வாய் வச்சு கொண்டு வந்து கொடுத்த பிராணி உங்களுக்கு ஹலால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமை வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்க போற குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். சந்தேகம் கொள்ளப்பட முடியாது, சந்தேகம் கொள்ள முடியாத குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். முகல்லிபீன், அந்த நாய்கள், துஅல்லிமூனஹுன், நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அப்படின்னா எந்த விஷயத்தை? மிம்மா அல்லமகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க திறன்களை, இதை நீங்க சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் தஆலா நாய்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கல்வியை கூட என்ன சொன்னா, உங்களுக்கு அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தான், நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க நாய்களுக்கு. இப்ப இங்க இப்னு தைமியா போன்ற ஆலிம்கள் சொல்லுவாங்க, சின்ன இந்த பேசிக்கான இல்மு கொண்ட நாய்க்கு இடங்களின் சிறப்பு எங்கிருந்து எங்க போச்சு? மனிதனாக இருக்கிறோம், நாய்கள் சமூகங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு ஒதுக்கப்பட்ட உயிரினமாக பார்க்கப்படுதா இல்லையா? முஸ்லிம் மக்கள் கிட்ட கேட்கும் பொழுது உண்மையான இஸ்லாமிய பார்வை, நாய் நமக்கு ஆகாத உயிரினம், நெருக்கிட்ட நெருங்கக்கூடாத உயிரினங்கள்ல ஒண்ணு. அந்த நாயை பத்தி இஸ்லாம் இவ்வளவு சிறப்பு கொடுக்கும் பொழுது, படைப்பினங்களையே சிறந்த படைப்பினம் நாம கல்வியை கத்துக்கிட்டு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு கொடுப்பான். எந்த ஒரு அறிவில்லாத அந்த நாய்க்கு சில திறன்களை கொண்ட காரணத்தினாலேயே தூக்கி நிப்பாட்டின இஸ்லாம் உங்களே என்னையும் கல்வியினாலே இல்லாம ஆக்கிருமா? சிறப்புகளை கொடுக்காம விட்டுருமா? உலகத்துல கிடைக்கலையோ மறுமை எல்லாம் கொடுக்காம இருப்பானா? இந்த சிறப்பு கல்வி ரீதியாக ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. நாய்க்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான், நமக்கு கொடுக்க மாட்டானா? சிறப்புகள் நாய்க்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காதா? கண்டிப்பா கல்வி மூலமாக நமக்கு பெரிய சிறப்புகள் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேசுறோம் கல்வி கல்வி கல்வி. கல்வினா என்ன? எந்த கல்வி அடிப்படையான கல்வி? உலக கல்வியை மக்கள் கத்துக்க சொல்லுவாங்க, ஆர்வம் காட்டுவாங்க, அந்த இடங்கள்ல இந்த ஹதீஸை கொண்டு ஃபிட் பண்ணுவாங்க. உலக கல்வியை கத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, நபி சொல்லி கொடுத்தாங்க, தலபுல் இல்மி ஃபரீதா, இல்ம கத்துக்கிறது, கல்வி கத்துக்கிறது கடமையான ஒண்ணு. இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரை நல்லபடியா புரிஞ்சுக்கணும். உலக கல்வியை பத்தி இஸ்லாம் சொல்ல வரல. உலக கல்வி நீங்க அறவே கத்துக்காம மார்க்கத்துல மட்டும் மும்முரமா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வெற்றி கண்டிப்பா நிச்சயம். உலகத்துல இல்லைனாலும் மறுமையில அழகான வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மார்க்கத்தை விட்டுட்டு உலகத்தை நீங்க 1000 மடங்கு கத்துக்கிட்டாலும் வாய்ப்பில்லை. அவ்வளவு கற்றுக்கிட்டாலும் உலகமும் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்கு கேரண்டி இல்ல, மறுமை கண்டிப்பா கிடைக்காதுன்றது கேரண்டி இருக்கு.
மார்க்கம் இல்லாம உலகத்தை பேணும் பொழுது. ஆக இந்த தலபுல் இல்ம் இஸ்லாமில எங்கெங்கெல்லாம் இல்மை பற்றிய முக்கியத்துவம் சொல்லப்படுதோ இப்னுல் கையிம் அலைஹிர்ரஹ்மா அழகா சொல்லுவாங்க, அல் இல்மு, அந்த இல்முக்கு அர்த்தம் என்ன? ஹுவ பிமா கால அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வ கால ரசூல், நபியின் வார்த்தைகள், வ கால ஸஹாபா, ஸஹாபாக்கள் வார்த்தைகள். அல்லாஹ்வின் வார்த்தைகள், நபியின் வார்த்தைகள், ஸஹாபாக்களின் வார்த்தைகள். இது இந்த 3 விஷயங்கள் இல்முல் அடங்கும். அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்முடைய அடிப்படை கடமைகள் ஒண்ணு. நபியை பத்தி புரிஞ்சுக்கிறது நம்முடைய அடிப்படை கடமைகள்ல ஒண்ணு. சஹாபாக்களுடைய புரிதல் படி இதை அணுகிறது நம்முடைய மறுமை வெற்றிக்கான அடிப்படை விஷயங்கள்ல ஒண்ணு. ஆக எங்க ஆளுங்கள் துணை இல்லாம மார்க்கத்தை புரிஞ்சுக்க முடியாதோ, சஹாபாக்களுடைய புரிதல் இல்லாம இன்னும் எதையும் கத்துக்க முடியாது. சஹாபாக்கள் புரிதல் வேணா, ஆளுங்கள் துணை வேணா, அறிவு எனக்கு போதும், யதார்த்தங்கள் எனக்கு போதும் வாழக்கூடியது அழகான இஸ்லாமிய வாழ்க்கை அறவே கிடையாது. சரி, இன்னும் அதிகமா நேரம் எடுத்துக்காம இந்த அல்லாஹ்வுடைய கல்வி சம்பந்தமாக நமக்கு கிடைக்க போற சிறப்பு, தௌஹீதிய கல்வி சம்பந்தமாக நமக்கு கிடைக்க போற சிறப்பு உங்களுக்கும் நிறைய தெரியும். ஒரே ஒரு ஹதீஸ நினைவூற்றல் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டு இங்க இருந்து எல்லாம் நல்லபடியா கிளம்பி கலைஞ்சு போவோம். ஒரே ஹதீஸ் தான், கொஞ்சம் பெரிய ஹதீஸ், அது நல்லபடியா உள்வாங்கினா போதும். நான் கேரண்டியா சொல்லுவேன், அல்லாஹ் மீது ஆணையா சொல்லுவேன், இந்த சிறப்புகளை மட்டும் உள்வாங்கியவர்களா நீங்க இருந்து போனீங்க மறுமை வரைக்கும், ஏன் கியாமத் நாள் வரைக்கும், இந்த உயிர் போற வரைக்கும் இந்த தௌஹீதிய பாதை விட்டு வலுத்தவராம இருப்பீங்க. தௌஹீதிய பாதை விட்டு வலுத்தவராம இருப்பீங்க. என்ன காரணம்? இந்த சிறப்பு அடையணும்ன்றதுக்காக வேண்டியே நாம ரொம்ப கவனமா இருப்போம். அந்த அளவுக்கு நபி சொல்லி கொடுத்த சிறப்பு ஹதீஸ் பெருசு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிப்பாங்க. அறிவிக்கிறா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி சொல்றாங்க, உரிதத் அலையல் உமம், எனக்கு சில சமூகங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு. எனக்கு சில சமூகங்கள், சில சமுதாய மக்கள் காண்பிக்கப்பட்டுச்சு. நபிக்கு காண்பிக்கப்பட்டுச்சு, நமக்கு அதுவும் வஹீதான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், நபி சொல்றாங்க ஹதீஸ். நபிக்கு காண்பிக்கப்பட்ட செய்திகள் இருக்குல்ல, கனவு ரீதியாக. நபி மிஹராஜ் பயணம் மேற்கொண்டாங்க. மிஹராஜ் பயணம் கனவு இல்ல. மிஹராஜ் பயணம் நபி தன்னுடைய உடலோடு பயணம் பண்ணிருப்பாங்க. 7 வானங்களை தாண்டி போயிருப்பாங்க. அல்லாஹ்வை சந்திச்சிருப்பாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் கிட்ட பேசி இருப்பாங்க. சந்திப்புக்கு பார்வை இருக்கிறோன்ற அர்த்தம் கடமை கிடையாது இல்ல. அல்லாஹ் பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ் கிட்ட பேசி இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு தொழுகைய ஒரு அன்பளிப்பாக கடமையா கொடுத்திருப்பான். இது தனி வரலாறு. இங்கே நபி சொல்ற, எனக்கு சில சமூகங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு. நான் அதுல ஒரு நபியை பார்த்தேன், ஒரு நபியை பார்த்தேன். அவங்களோடு 10 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 10 பேர் இருந்தாங்க. இன்னொரு நபியை பார்த்தேன், அவங்களோடு ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. இன்னொரு நபியை பார்த்தேன், லைஸ மஅஹு அஹத், அவங்களோடு யாருமே இல்லை. நபி தனியா நிற்கிறார். மறுமையில சம்பந்தமா பார்க்க நபி தனியா நிற்கிறார். இங்க கவனிக்கணும், நபி இருக்காங்க, நபியுடைய வேலை மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டியது. நபி இந்த வேலையில ஏதாச்சும் குறை வைப்பாங்களா? எந்த நபியா இருக்கட்டும், அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்தாலே எவ்வளவு பெரிய சிறப்பு, அவங்க எவ்வளவு பெரிய சிறப்பான மனிதா இருப்பாங்க. ஏதாச்சும் இந்த பணியில குறை வச்சிருப்பாங்களா? எந்த நபி சம்பந்தமாக நம்முடைய அறிவு இப்படி இருக்கக்கூடாது. எந்த நபியும் குறை இல்லாத இந்த பணியை முழுக்க முழுக்க நிறைவாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. குறை வச்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தா நம்முடைய அகீதா கலங்கம் உள்ள அகீதா. இந்த அக்கீதா வெற்றியை கொடுக்காது. எந்த ஒரு நபியும் தன்னுடைய பணியை கலங்கமோடு பண்ண மாட்டாங்க, முறையாக நிறையாக பண்ணி முடிப்பாங்க. இவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் அந்த நபியோடு எந்த நபருமே இல்லை அப்படின்னா நமக்கு கொடுக்கிற பெரிய பாடம் என்ன? இஸ்லாத்துக்காக நாம நிறைய முயற்சிகள் எடுப்போம், நிறைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க முயல்வோம், நிறைய பேருக்கு நிறைய சொல்லிக் கொடுப்போம், ரிசல்ட் வராம போயிடும். சொல்லிக் கொடுப்போம், ரிசல்ட் வராம, சொல்லிக் கொடுப்போம், மணிக்கணக்கா பேசுவோம், சரி பண்ணி கலைஞ்சு போயிடுவாங்க. ரிசல்ட் பார்க்க முடியாது. ரிசல்ட் பார்க்க முடியலையேன்றதுக்காக வருந்த கூடாது, கலங்க கூடாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை கொடுத்திருக்கான், நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் எதிர்பார்க்காது. உலகத்துல
அல்லாஹ் உலகத்துல கொடுக்கவும் செய்வான் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா மறுமையில உங்களுக்கு கிடைக்காம போகாது. ரிசல்ட் இருந்தாதான் உங்க பணி வெற்றி அடைஞ்ச பணின்னு கிடையாது. நம்முடைய முயற்சி நமக்கு போதும். இதனால இஸ்லாம் சொல்லுச்சுல, நீங்க நினைச்சாலே நல்ல விஷயம் நன்மை கொடுக்குறேன். நன்மைகளை நினைத்தாலே நன்மை கிடைக்கும். நல்ல காரியத்தை பண்ணா இன்னும் அதிக அமல்கள் நன்மைகள் அதிக கிடைக்க இன்ஷா அல்லாஹ். ஆக நல்ல விஷயங்கள் நினைச்சா நன்மை கிடைக்குது. ஆக ரிசல்ட் எதிர்பார்த்து ரிசல்ட் சரியா வந்தாதான் நம்முடைய நன்மைகள் கிடைக்கும்னு கிடையாது. நமக்கு நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். சரி, நபி சொன்னாங்க, இப்ப ஒரு பெரிய கூட்டத்தை பாக்குறேன். தனித்து நான் நபியை பார்த்தேன். 10 பேர் இருந்தாங்க, 2 பேர் ஒருத்தர் இருந்தாங்க, யாரும் கூட இல்லை. ஒரு பெரிய சமூகம் டக்குன்னு பாக்குறேன். எனக்கு ஆசை வந்துச்சு, என்னுடைய சமூகமா இருக்கும். அது எப்படி? பெரிய கூட்டத்தை பாக்குறாங்க, என்னுடைய சமூகமா இருக்கும்ன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. பக்கத்துல வானவர் ஜிப்ரீல் இருக்கார் அலைஹிஸ்ஸலாம். அவர் சொல்றாரு, நபியே, இது மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசாவுடைய சமூக மக்கள் பனு இஸ்ராயீலும். புரியுதா? நபியே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசாவுடைய சமூக மக்கள் பனு இஸ்ராயீல். நபி கொஞ்சம் வாடி போயிருப்பாங்க. என்னோட சமூகம் நினைச்சேன், இல்ல இல்லாம போயிருச்சு. வானவர் ஜிப்ரீல் இருக்கார்ல, உடனே நபியை கூப்பிட்டுருப்பாங்க, நபியை இந்த மூலையில பாருங்க, பெரிய கருமையான கூட்டம் இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும், ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கும், கருப்பாக தெரியும். தூரத்துல பார்க்கும் பொழுது மண்ணில் ஒன்னா இருந்தா எப்படி தெரியும்? நேரா தெரியும், கருப்பா இருக்கும்ல. பெரிய இந்த பக்கம் நபியே பாருங்க, நீங்க பெரிய கூட்டம், ரொம்ப பெரிய கூட்டம். பிறகு சொன்னாங்க, நபியை இப்ப இந்த மூலைக்கு பாருங்க, நீங்க அது வரைக்கும் பெரிய கூட்டம். பிறகு சொன்னாங்க, நபியே, இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் பாத்தீங்க தெரியுமா ஒரு கூட்டம் படைய, அது உங்க சமூகம். சுப்ஹானல்லாஹ். யார் சமூகம் அது? உங்க சமூகம். நபி சொல்லி கொடுத்தாங்க, தஸவ்வஜுல் வதூத் அல் வலூத். நிக்கா பண்ணும் பொழுது உங்கள் மீது பாசமுள்ள மனைவிகளை தேர்ந்தெடுங்க. உங்க மீது பாசம் கொள்ளக்கூடிய, ஏற்கனவே பாசமுள்ள அந்த குணம் இருக்கும்ல. வீட்டுல பார்க்கலாம், பொண்ணு பார்க்க போகும்போது நல்ல பாசமுள்ள பொண்ணாப்ப கேட்கணும். வீட்டுல பாசங்களை பேரக்கூடிய பொண்ணா, அவங்க பாசங்களை பேன்ற பொண்ணா இருந்தா நிக்கா பண்ண தேர்ந்தெடுங்க, அதிக முன்னுரிமை கொடுங்க. அல் வலூது, பாசமுள்ள, வதூது பாசமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்க. அல் வலூது, உங்களுக்காக பிள்ளைகளை அதிகமாக ஈன்றெடுக்கும் எண்ணம் கொள்ளும் பெண்ணை தேர்ந்தெடுங்க. பாசம் கொள்ளும் பெண்ணை தேர்ந்தெடுங்க. உங்களுக்காக பிள்ளைகள் அதிகமாக ஈன்றெடுக்கிற ஆசை கொள்ளும் பெண்ணை தேர்ந்தெடுங்க. ஏன்? இன்னி முகாதிரும் பிக்குமுல் உமம். அல்லாஹ்க்கு முன்ன மறுமையில் எடுக்கும் பொழுது சமூகங்களிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நபியாக இருப்பேன். அதிகமான மக்கள் தொகை கொண்ட நபியாக நான் இருப்பேன். நான் இன்னைக்கு அந்த நிக்காவை கண்டு பயப்படுறது, நிக்கா முடிஞ்சிடும், குழந்தைகளுக்கு பிளான் பண்றாங்களா இவங்க, 2 வருஷம் போட்டும் 4 வருஷம் போட்டும். சுப்ஹானல்லாஹ். இது பிளான் நல்லது கிடையாது. அவங்களுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்யற துரோகம் அது. நிக்காக்கு பிறகு குழந்தைகளை அல்லாஹ்வை தள்ளி போட்ட காரணம் இருக்கும், அது ஹைர் கண்டிப்பா இருக்கும். மனிதனாக நானும் நீங்களும் தள்ளி போட எந்த உரிமையும் கிடையாது. அப்படி தள்ளி போடுறோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம செய்யற துரோகம் அது. பேர குழந்தைகளோடு வாழ ஆசை அவங்களுக்கு இருக்கும், அவங்களுடைய நாளுகளை கம்மி பண்ணி கொடுக்கிறோம், துரோகம் அது. நமக்கு நாம செய்யற துரோகம். அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா கேள்வி இருக்கு, புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணம் யாருக்காச்சும் இருந்தா அல்லாஹ்வுக்கா தூக்கி போட்டு எண்ணத்தை. குழந்தைகளுக்கு ரிஸ்க் கொடுக்க உங்க பொறுப்பு இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்லி கொடுத்திருக்கான், நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். உங்களுக்கும் ரிஸ்க் நான் தான் கொடுக்கிறேன், உங்க குழந்தைகளுக்கும் நான் தான் கொடுப்பேன். ஜஸ்ட் குழந்தைகளை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய வழிகாட்டி நீங்க, ரிஸ்குகள் உங்க மீது கிடையாது. இதை கொண்டு ஒரு காலம் புரிஞ்சுக்க கூடாது. சரி, ஹதீஸ்க்கு வரும் பொழுது நபி சொன்னாங்க, இவ்வளவு பெரிய சமூகத்தை பார்த்தேன். நபி சொன்னாங்க, அந்த பெரிய சமூகத்துல 70,000 மக்களை பார்த்தேன். எத்தனை பேரு? 70,000 மக்களை பார்த்தேன். நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போனாங்க. சிறப்பா இல்லையாது? நரகத்துக்கே போகாம, நரகத்தையே பார்க்காம, நரகத்துடைய வேதனையை பார்க்க கூட செய்யாம நேரடியா சொர்க்கத்துக்கு போய் எவ்வளவு சிறப்பு. இது ஒண்ணா? இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, கேள்வி கணக்கு இல்லாம இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட நம்ம பார்ப்போம்ல, அல்லாஹ்வுடைய மறுமையில கேள்வி கணக்கு எல்லாருக்கும் இருக்கு. கேள்வி கணக்கு எல்லாருக்கும் இருக்கு. அல்லாஹ்வுடைய கேள்விகளை தாண்டி யாராலும் போக முடியாது. நிறைய கேள்விப்பட்டிருப்போம்.
நபியுடைய ஹதீஸ்களை ஒண்ணு சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு 3 விதமாக பிரிக்க முடியும். ஒரு சில மக்கள் இருப்பாங்க, கேள்வி கணக்கு இருக்கும், கடுமையாக இருக்கும், நரகத்துக்கு போவாங்க. முஸ்லிம்கள்லயே சொல்றேன், காபிர்களுக்கு கேள்வி கணக்கு இருந்தாங்கன்னா இல்லைன்னா என்ன, நிரந்தர நரகவாசிகள் அவங்க. முஸ்லிம்களை பத்தி பேசப்படுது. ஒரு சில மக்கள் இருப்பாங்க, கேள்வி கணக்கு இருக்கும், கடுமையாக இருக்கும், விசாரிக்கப்படுவாங்க, நரகத்துக்கு போவாங்க, தண்டனைகள் அனுபவிப்பாங்க, பிறகு அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில மக்கள் இருப்பாங்க, கேள்வி கணக்கு இருக்கும், விசாரிக்கப்படுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையை கொண்டு அவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்த மக்கள், கேள்வி கணக்கே இருக்கா, நேரடியா சொர்க்கத்துக்கு போவாங்க. கபர்ல இருந்து இறந்துருச்சா நேரடியா சொர்க்கத்துக்கு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்கள மலக்குமார்கள் வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. யாரு? மலக்குமார்கள் அவங்கள வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். பெரிய சிறப்பு தானே இது. கேள்வி கணக்கு இல்ல, நரகமும் இல்ல, நேரடியாக சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 3 விதமான விஷயங்களையும் சொன்னேன். கேள்வி கணக்குக்கு பிறகு தண்டனை அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு போறது, கேள்வி கணக்குக்கு பிறகு அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போறது, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறது. இது 3ல உங்களுடைய ஆசையை பார்த்தா எதுல இருக்கும்? கேள்வி கணக்கு கேட்டு மன்னிக்கப்பட்டா கேள்வி கணக்கு இல்லாம போகணும். ஏன்னா நமக்கு தெரியும், யா அல்லாஹ் உன்கிட்ட கேள்விக்காக நான் நின்றேன்னு வை, நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. நீ என்ன ஈஸியா மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்ல வாழ்க்கை ஒண்ணு வாழல. என்னுடைய ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் முழுக்க முழுக்க பாவங்களை தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நன்மைகள் ஏதோ கொசுறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கும். எல்லாருமே சொல்றேன், இந்த 3 பிரிவுகளும் முஸ்லிம்களை பத்தி. முஸ்லிம்கள்லாம் இங்க வாழக்கூடிய முஸ்லிம்கள் இல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில வாழக்கூடிய முஸ்லிம்கள், ஷிர்க் பண்ணக்கூடிய மக்கள், இவங்களுக்கு இதுல இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில அது தனி கேட்டகரியாக பிரிவு. நல்ல கேள்வி, அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுச்சா? பரக்கல்லாஹு. சரி, இப்ப இது எத்தனை பேர் சிறப்பு இருக்கு? எத்தனை பேர் சிறப்பு? இந்த கேள்வி கணக்கு இல்லாம நரகம் போகாம எத்தனை மக்கள் போவான்னு சொன்னாங்க? 70,000 பேரா? சரி, இப்ப இந்த 70,000 பேர்ல என்னால ஒருத்தரா இருக்க முடியுமா? நமக்கு என்ன வருமா அப்படி யோசிக்க முடியுமா? நானும் இருக்க வாய்ப்பு இருக்கு, 70,000 பேர் யோசிக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு பெரிய காரணம், நிறைய காரணம் வரும், நமக்கு நான் சொல்லிக்க நேரம் இல்லைய காரணத்தினால. பெரிய காரணம் என்ன? சஹாபாக்களே அதிகம். நபியோடு ஹஜ் பயணம் பண்ண சஹாபாக்கள் எத்தனை பேரு? லட்சத்துக்கும் மேல, 1 லட்சத்துக்கும் மேல சஹாபாக்கள் ஹஜ் மட்டும் பண்ண நபியோட. அப்ப 70,000 மக்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா அந்த சஹாபாக்களை தாண்டி என்னால போக முடியுமா? சஹாபாக்களை தாண்டிய உயர்ந்த ஈமான் என்கிட்ட இருக்கா? இல்ல. அப்ப 70,000 பேர்னா சஹாபாக்களே போயிருவாங்களே. புரியுதுல்ல? சஹாபாக்களே போயிருவாங்களே. இந்த சந்தேகம் நமக்கு இருக்குல்ல, சஹாபாக்களுக்கும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அந்த சஹாபாக்களும் கூட நபிகிட்ட கேட்பாங்க. அபு உமாமா அல் பாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க செய்தி இது. யஸீத் பின் அக்ரஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் பேர் அவங்களுக்கு, யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு நபிக்கு சொல்லுவாங்க, நபியே நீங்க சொல்ற கணக்கு சரிதான், 70,000 பேர்ன்றது ஓகே, ஆனா உங்க சமூகத்துல அவ்வளவு பெரிய படையில 70,000 பேர்ன்றது எப்படி தெரியுமா இருக்கு நபியே? ஈக்களுடைய கூட்டத்துல செகப்புகி மாதிரி இருக்கு சொன்னாங்க. ஈக்களுடைய கூட்டத்துல செகப்புகியை போல இருக்கு. செகப்புகி ரொம்ப கம்மி தானே, ஒரு பெரிய கூட்டத்துல 1 இருக்கும் 2 இருக்கும். ஈக்கள் கூட்டத்துல, பெரிய ஈக்கள் கூட்டத்துல 1 ஒரு 2 ரொம்ப கஷ்டம், 1 இருக்கும் வைங்க. இப்படி ஒரு ஈயுடைய கூட்டத்துல செகப்புகியை போல எண்ணிக்கை இருக்கு. அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் அதிகமா எண்ணிக்கையை கேளுங்க நபியே, அல்லாஹ் கிட்ட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கேளுங்க நபியே. நபி சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட நான் கேட்டேன், அல்லாஹ் கிட்ட நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்தியும் கொடுத்தான். எண்ணிக்கை 70,000 இருந்து அல்லாஹ் அதிகமாக்கியும் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த நபி அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? 70,000 பேர் எவ்வளவு பேர் எண்ணிக்கை நபிக்கு அந்த காலத்துல பார்க்கும் பொழுது
அந்த நபி அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இந்த எண்ணிக்கை எனக்கு பத்தல, அதிகமாக கொடு. அல்லாஹ் நபி நமக்கு நம்ம சமூகத்தை பற்றி அதிகமான ஆசைகள் கொண்ட எண்ணங்கள் கொண்ட நபி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்டேன் நான், அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் சொன்னா, நபி சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா 70,000 மக்கள் போவாங்கல்ல, போகக்கூடிய ஒரு 1000 நபர்களோடும் 70,000 பேர் போவாங்க. போகக்கூடிய 70,000 பேர் எத்தனை ஆயிரம் இருக்கு? 70 இருக்கா? அப்ப 70 ஆயிரங்கள் இருக்குல்ல, போகக்கூடிய ஒரு 1000 பேரோடு 70,000 பேர் போவாங்க. என்ன நம்பர் வரும்? யாருக்கு இந்த கணக்கு தெரியும்? சரி, கால்குலேட்டர் கையில் இருக்கிறோம், இல்ல போட்டு பாருங்களேன். 70 மல்டிப்ளைடு பை 70,000 போட்டு பாருங்க என்ன வருது. பாதி சொன்னா சும்மா இருக்கு, நீங்க பதில் சொன்னா கலைஞ்சு போலாம். 49 லட்சம். 70,000 எங்க, 49 லட்சம் எங்க? அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம யோசிக்க முடிய அளவு கொடுப்பான். எவ்வளவு அதிகப்படுத்திருக்கலாம் நம்ம யோசனைக்கு? 70,000 சரிப்பா, ஒரு 7 லட்சம் எடுத்துக்க, இது ரொம்ப அதிகம். அல்லாஹ்வுடைய கருணை பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ். என்ன சொன்னா, ஒரு 1000 நபர்களோடும் 70,000 பேர் போவாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நரகத்துக்கு போகாம வேற கேள்வி கணக்கு இல்லாம நேரடியா சொர்க்கம் போற மக்கள் 70,000 மக்கள். ஒரு 1000 நபர்களோடும் 70,000 பேர். அப்ப எத்தனை பேர்? 49 லட்சம் மக்கள் முதல் கட்டமா போவாங்க. புரிஞ்சா? இப்ப அதே கேள்வி மறுபடியும், 70,000 பேரா இருக்கும் பொழுது என் பேர் இருக்கும்போது அமைதியா இருந்தோம். இப்ப 49 லட்சம் மக்கள் போக வாய்ப்பு இருக்கு. எப்பல இருந்து? முழு இஸ்லாமிய சமூகம், ஆதவ சமூகம் கிடையாது. நம்ம நபியுடைய பிறப்புல இருந்து, முகமதுடைய சமூகத்துல இருந்து இத்தனை பேர். அப்ப நபி பிறந்தாங்க 1500 ஆண்டுகள் ஆக போகுது. நபியோட பிறப்பு சம்பந்தம் பார்த்தா 1500 ஆண்டுகள் ஆகுது. இந்த 1500 ஆண்டுகள் 15 நூற்றாண்டுகள் வாழ்ந்த முஸ்லிம்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், இமாம்கள், இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருப்பாங்க. இந்த 15 நூற்றாண்டுகளை கம்பேர் பண்ணி ஒண்ணு சேர்த்து பார்த்து ஒரு 49 லட்சம் மக்கள் போவாங்க. அப்படின்னா அது என் பேர் இருக்கும்ன்ற ஆசை வருமா? என்ன மருதா? என் பேர் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சரி, இப்னு பாஸ் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலிம்களை பிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பேர் எல்லாம் தெரியும். பின் பாஸ் சொல்லுவோம்ல, பின் பாஸ் அலைஹி ரஹ்மா. அவங்க தன்னுடைய வகுப்பு நடத்தும் பொழுது இதை பத்தி படிக்கும்போது அவங்களுடைய தரிசனம் கேட்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. நேர்ல இல்ல, மொபைல்ல நம்ம பிறக்கும் போது இறந்துட்டாங்க அவங்க. அல்லாஹ் அவங்க நல்ல மறுமையை கொடுத்தாரு. அவங்களுக்கு தரிசு கேட்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க தரிசு எடுக்கும் பொழுது குர்ஆன்ல ஒரு ஆயத்து வரும்ல, குன்தும் கைர உம்மா, நீங்க சிறந்த சமூகமா இருக்கீங்க. அந்த ஆயத்தை தஃப்சீர் பண்ணுவாங்க. இப்னு கஸீர் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தஃப்சீராக எடுத்து வைப்பாங்க. அதை சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கருணை கண்டு வியந்த தருணங்கள் இதுவும் ஒண்ணு. அதை சொல்லுவாங்க. இப்னு கஸீர் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி இந்த தஃப்சீருக்கு விளக்கம் கொடுக்கும் போது ஹதீஸ்க்கு எடுத்து முன் வைப்பாங்க. அதுல இந்த ஹதீஸ் எடுத்து முன் வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு 1000 நபர்களோடும் 70,000 மக்கள் அல்லாஹ் அனுப்புறேன்னு சொன்னா, வேறு அறிவிப்பை கொண்டு வந்து நம்ம தெரியப்படுத்துவாங்க. நபி அல்லாஹ் கிட்ட இன்னும் கேட்டாங்க. நபி அல்லாஹ் கிட்ட அதிகப்படுத்தி தேவையில்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதிகப்படுத்தியும் கொடுத்தான். எங்க வந்துச்சு? 70,000 இருந்து 49 லட்சம். எப்படி 49 லட்சம்? ஒரு 1000 நபருக்கு 70,000 மக்கள்ல. பிறகு சொன்னாங்க அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்தான். 70,000 மக்கள்ல போகக்கூடிய ஒரு நபரோடும் 70,000 மக்கள் போவாங்க. போகக்கூடிய ஒரு தனி மனிதரோடும் 70,000 மக்கள் போவாங்க. இப்ப எண்ணி பாருங்க, 70,000 இன்டு 70,000 எத்தனை வருது? கால்குலேட்டர் இருந்தா போட்டு பாருங்களேன். நல்லா எண்ணுங்க. இல்ல, நல்லா எண்ணுங்க. இல்ல இல்ல அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஆனா என்னைக்கு வரும் ஒரு இது பாருங்க ஜி. நமக்கு ஓகே, நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நான் சொல்றேன், என்ன சொன்னீங்க லாஸ்டா? 449 கோடியா? அது இல்ல, இப்ப நம்ம கோடி. நீங்க சரி,
என்ன வரும்? 490 கோடி வரும். 490 கோடி வரும். எப்படி இத்தனை பேர் இருப்பாங்களான்னு யோசிப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், நபியுடைய படை சும்மா கிடையாது. இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு பாருங்கன்றாங்க. வானம் ஒண்ணும் என்ன சின்ன படைப்பா, சின்ன ரூமா? எவ்வளவு பெரிய படைப்பு அது! சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான எண்ணிக்கையில! சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், ஒரு தனி நபரோடும் 70,000 மக்கள் போவாங்க, 490 கோடியாக எண்ணிக்கை வருது. இல்ல அது இருக்கு, நான் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்படி நான் நல்ல ஆர்வங்கள், அல்லாத ஆர்வங்களை இன்னும் அதிகமாக்கட்டும். அல்லாஹ். அப்ப இங்க 490 கோடி மக்கள். இந்த சிறப்புகள் என்ன சிறப்பு? நரகத்துக்கு போகாம, கேள்வி கணக்கு இல்லாம, ஃப்ரம் கபர் டு ஜன்னா, கபர்ல இருந்து சொர்க்கம் நேரடியா. இது கேட்கும் பொழுது மனசு சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப அதே கேள்வி 70,000 இருக்கும் பொழுது கேட்டேன், நம்ம பேர் இருக்குமா? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 49 லட்சம் ஆச்சு. அப்ப கேட்டேன், சிறு தலைகள் ஆடுச்சு. அதே கேள்வி 490 கோடி பேரு கிடைக்க போகுது. நம்ம பேர் இருக்குமா இருக்காதா? நிறைய வாய்ஸ் அதிகமாகுது இல்ல? அப்ப என்னைக்கு அதிகமாக நம்முடைய ஆர்வங்கள் அதிகமாகுது. அப்ப இந்த நபர்கள்ல நாம இருக்குமா இருக்க மாட்டோமா நம்ம கையில. பிறகு நபி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். சஹாபாக்களுக்கு தாங்க முடியல. நமக்கு ஆர்வம் வந்துச்சுல, சஹாபாக்களுக்கு அவங்க ஆர்வங்கள் தாங்க முடியல, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த அளவுக்கு ஒரு எண்ணிக்கையில மக்கள் முதல் கட்டம் போவாங்கன்னா யாரு போவாங்க? சஹாபாக்களே பேசிக்கிறாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி போர் கண்டு சஹாபாக்கள் போவாங்க, இஸ்லாத்துக்காக போர் புரிஞ்சவங்க போவாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நம்ம எல்லாம் சிறுக்கு வாழ்க்கை வாழ்ந்து சாபி ஆனும், முஸ்லிம் ஆனும். அல்லாஹ் இந்த சிறுக்கை பார்த்த கொடுக்க மாட்டான். முஸ்லிமான குடும்பத்திலேயே பிறந்து இஸ்லாத்துக்காக உழைச்ச மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்ப. இப்படின்னு பேசுறாங்க. இவங்களுக்கு மத்திய பேச்சுகள் போகும் பொழுது நபி வெளியே வராங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த போகக்கூடிய மனிதர்கள் யாருன்னு தெரியணும் தானே. நபி சொல்றாங்க, ரொம்ப அதிகமாலாம் இல்ல, 4 குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். என்ன இருக்கும்? 4 குணங்கள் இருக்கும். 4வது மிக முக்கியமானது. முதல்ல சொன்னாங்க, லா யஸ்தர்குன், அவங்க வேற ஒரு மனிதரை கொண்டு ருக்கியா பண்ண மாட்டாங்க. ருக்கியான்றது இருக்கு, ஓதி பார்க்கறது இருக்கு. உடம்பு முடியலையா, கண் திருஷ்டியா, சூனியமா, ஜின்கள் தாக்கமா, இதெல்லாம் இல்லைன்னு சமூகம் இருக்கு. குர்ஆன் சுன்னா சொல்லுது இருக்கு. சஹாபாக்கள் பூர்வ நமக்கு இருக்கு. சஹாபாக்களை தாண்டி நீங்களும் பெருசு இல்லை எனக்கு. சஹாபாக்கள் நபியோடு வாழ்ந்தவங்க சொல்றாங்க இருக்கு இருக்கு இருக்கு. ஆக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்க புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்களுக்கு ஜரமா எது இருந்தாலும் சரி, நாம நமக்கான மருத்துவங்களை பண்ணிக்கலாம். ருக்கியா அப்படின்னா ஈஸியா நமக்கு சில சூறாக்கள் தெரியும் தானே. சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கிற சூரா, அந்த சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத், சூரா இக்லாஸ், சூரத்துன் நாஸ், குல் அஊது பின் நாஸ், சூரத்துல் ஃபலக், ஆயத்துல் ஃபலக், ஆயத்துல் குர்சி. இத ஓதி நீங்க உங்களுக்கு ஓதி தரவிக்கிட்டாலே ருக்கியா தான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நான் அல்லாஹ் கிட்ட மருத்துவம் தேடுறேன். ருக்கியா இஸ்லாம்ல அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. இங்கு நபி சொன்னாங்க, வேறு மனிதர்கிட்ட ருக்கியா எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பு முடியல, வீட்டுல கஷ்டமா இருக்கு, வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கு, அந்த அரசுக்கு கால் பண்ணுங்க, அவர் வர சொல்லுங்க. எவ்வளவு வேணா காசு போட்டோம், இல்ல காசு வாங்கலையோ பரவாயில்ல, அவர் வர சொல்லுங்க. அவர் வந்து ஓதினாதான் கேட்பான் அல்லாஹ், நான் ஒன்னும் கேட்க மாட்டான். நம்பிக்கையா இது? ஆனா தப்பு இல்லை, தப்பு இல்லை. இத தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ருக்கியா பண்ணக்கே தப்பு இல்லை. சஹாபாக்களை பார்க்க முடியும். சிறந்ததும் இல்லை, தப்பும் இல்லை, பெஸ்டும் இல்லை. பெஸ்ட் எது? என்னோட உடம்பு வலியா, நான் எனக்கு பண்ணிப்பேன். என் வீட்டுல பிரச்சனையா, நான் என் வீட்டுக்கு பண்ணிப்பேன். என் குடும்பத்துல பிரச்சனையா, என் குடும்பத்தினா ருக்கியா பண்ணிப்பேன். இப்படி ருக்கியாவை வெளி மக்கள் கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கே பண்ணிப்பாங்க. இது முதல் குணமாக. இரண்டாவது, லா யக்தஊன், நெருப்பை கொண்டு மருத்துவம் தேட மாட்டாங்க. சூடு போட்டுக்க மாட்டான். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி சூடு போட்டுக்க மாட்டான். ஆக நெருப்பை கொண்டு விளையாடுறது நம்முடைய இஸ்லாமிய பழக்கங்கள்ல இல்லாத ஒண்ணு, இருக்கக்கூடாத ஒண்ணு. நெருப்பை கொண்டு மருத்துவம் தேடுவது நபி வெறுத்த ஒண்ணு. இதை பத்தி கண்டிப்பா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நெருப்பை கொண்டு மருத்துவம் நடக்கூடாது. அது எந்த வகையாவேனா இருக்கட்டும். மறுபடியும் சொல்றேன், சேம், தப்பு இல்லை, பெஸ்டும் இல்லை.
எப்படி முதல்ல பார்த்தோமோ ருக்கியாவை எதிர்பார்க்கிறது, இந்த அஜித்தை கூப்பிடுங்க ருக்கியா பண்டு போட்டும் தப்பு இல்லை, பெஸ்டும் இல்லை. நெருப்பை கொண்டு சூடு போடக்கூடாது, மருத்துவங்கள் நாடக்கூடாது. அந்த காலத்து என்ன ஆகும், கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குணம் ஒண்ணு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, போருக்கு போவாங்க, கைகள் கால் வெட்டப்பட்டிருக்கும், ரத்தங்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கும், அப்படியே விட்டா என்ன உயிர் போகும். அப்ப அது வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல இரும்பு ராடை பழுக்க காய்ச்சுவாங்க, நல்ல காய்ச்ச நேரத்தை பொசுக்குவாங்க. எப்படி இருக்கும், கை துண்டாக்கும் பொழுது ஏற்பட்ட வலியை விட இந்த சூடு கொடுக்கிற வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். நபி அதனாலே சொல்லுவாங்க, அன்ஹ உம்மத்தி அனில் கை, இந்த நெருப்பை கொண்டு மருத்துவம் தரக்கூடிய முறையை நான் உம்மத்துக்கு தடுக்கிறேன். ஹராம் இல்ல. ஆஹிருல் இலாஜி அல் கை, எதனுடைய கடைசி இடம் நெருப்பா இருக்குமோ அங்க நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்ல, பெஸ்டும் இல்ல. இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது மஞ்ச காமலைக்காக கட்டும், இல்ல சின்ன பிள்ளைங்க காலில் முள்ளு கிள்ளு குத்திருப்பாங்க, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்கல்ல, 2 கல்லுப்பு வைப்பாங்க, நெருப்பு காட்டுவாங்க, அது ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு. நபி சொன்னாங்க, மருத்துவத்துக்காக நீங்க நெருப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. மற்ற விஷயங்கள் இருக்கு, அல்லாஹ் கிட்ட துஆக்களை கேட்கலாம், ருக்கியா பண்ணலாம், மற்ற மருத்துவங்களை நம்ம நாடலாம். நெருப்பை கொண்டு ஏன் நபி வருகிறாங்க அப்படின்னா, நெருப்பை கொண்டு நபியே சொல்லுவாங்க, அல்லாஹுதான் நெருப்பை கொண்டு காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலுடையவன். அல்லாஹ்க்கு தான் அந்த உரிமை இருக்கு, உரிமைக்குரியவன். நெருப்பை கொண்டு தண்டிக்கிறது அல்லாஹ்வுடைய உரிமையில ஒண்ணு. அதனாலேயே சாகடிக்கும் பொழுது, இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கும் பொழுது தண்டனை கொடுப்பாங்கல்ல, அப்பயும் கூட சாகடிக்கும் பொழுது எரிச்சு சாகடிக்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது. ரஜம் கல்லால அடிச்சாலும் சாகடிங்க, எரிச்சு சாகடிக்க கூடாது. நெருப்பை கொண்டு, இதனாலே சொல்லுவாங்க, ஒரு சில விலங்குற மக்கள் எரிப்பாங்க தெரியுமா, அந்த எரிக்கிறத முற்றிலுமாக தவிர்த்துக்கணும், ரொம்ப அதிக கவனம் கொள்ளணும், தவிர்த்துக்க எரிக்கிறத. இது ஒண்ணு. இது நமக்கு வாய்ப்பு இருக்குது, இதை விட்டுட்டு வேற நாடலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா தப்பு இல்ல, அண்ட் பெஸ்டும் அது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு முறை பண்ணிட்டேன், அவங்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்காம போயிருவாங்க, அப்படி இல்லை. தெரியாம பண்ணிருப்போம், பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச பிறகு இருக்கக்கூடாது. 2 விஷயங்கள் முடிஞ்சுச்சா? முதல்ல சொன்னேன் ருக்கியா, ருக்கியா இது நமக்கு நாமளே பண்ணிக்கிறோம். ருக்கியா பண்ண மாட்டோம் சொல்றது தப்பு. ருக்கியா இல்லாம நம்முடைய இஸ்லாம் மருத்துவம் கிடையாது. ருக்கியா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு பண்ணிக்க மாட்டாங்க, நமக்கு நாமளே பண்ணுவாங்க. வீட்டுல பிரச்சனையா நாம பண்ணிப்போம், இப்படி எல்லாம் நமக்கு நாம பண்ணிக்குவோம். 2வது, நெருப்பை கொண்டு மருத்துவங்கள் நாட மாட்டாங்க. சூடு போட்டுக்கிற சின்ன பசங்களுக்கு பயங்கர தெரியுமா, கத்தி அடுப்புல போய் சூடு போட்டுப்பேன். நீங்க சூடு வைக்கிறனா கூட கத்தி அடுப்புல போய் கரண்டிய வைன்ற இந்த வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது? குழந்தைங்க மனசுல பதிஞ்சிரும். அப்ப இதெல்லாம் பண்ணலாம் போல. அப்ப அவங்க விளையாடும் போது நடக்கும். என்னுடைய உறவுகள் நடந்த விஷயம் அது. என்னுடைய உறவுல, என்னுடைய தந்தை சகோதரி வழி உறவுகள்ல நடந்த விஷயம். அம்மா அப்பா பயம் காட்டிக்கிட்டே இருந்த நிறைய வாட்டி, அக்கா தங்கச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்கச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அக்கா வாச்சு அம்மான்ற பேர் வந்துருச்சு. சின்ன சின்ன பசங்க தான், ரெண்டு பேரும். ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு போல, ஒருத்தவங்க தேர்ட் படிக்கிறாங்க. அக்காவுக்கு ரோஸ் வந்துருச்சு, அம்மா வாழ்க்கை பேச்சு கேட்க மாட்டேங்குது, அடுப்பு ஆன் பண்ற, ஆன்ல இருக்கு அடுப்பு, கத்தி வைக்கிறாங்க, சுடுச்சு குழந்தைக்கு. காரணம் யாரு? குழந்தைக்கு தப்பு இல்லை, அந்த குழந்தையுடைய மூளை பிரிச்சது யாரு? பயம் காட்டுறது யாரு? நல்லபடியா புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தைகள் விளையாட்டுறது கிடையாது. இது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வார்த்தைகள்ல ஒண்ணு. அல்ஹம்துலில்லாஹ். 2 முடிஞ்சா. 3வது, லாயத்த தையரூன், சகுனம் பார்க்க மாட்டாங்க. 2 விஷயங்கள் நம்ம மக்கள் கிட்ட அதிகமா பார்க்க முடியாது. நான் சகுனம் பார்க்கிறது நிறைய பார்க்க முடியும் முஸ்லிம்கள் கிட்ட. என்ன சொல்லுவாங்க, காலையில யாரு மூஞ்சில முழிச்சது தெரியல. வியாபாரிகள் இருக்கிறாங்கல்ல, வியாபாரம் பண்ற மக்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. அன்னைக்கு வியாபாரம் ஆயிருந்திருக்காது, நஷ்டம் ஆயிருந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும், இல்ல வண்டியில போயாச்சும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கும். யாரு மூஞ்சில முழிச்சது தெரியல. இது சகுனம் பார்க்கிறதுதான். இதுவும் என்ன அர்த்தம்? இவன் மூஞ்சில முழிச்சுன்னு இப்படி ஆயிருச்சு. பூனை குறுக்கால போனா வேலை நடக்காது, இவன் மூஞ்சில முடிச்சது இப்படி ஆயிருச்சு. நல்லது நடந்துச்சா? யாரு மூஞ்சில முடிச்சேன்னு தெரியும், நல்லது நடந்துருச்சு. நல்லதையும் கெட்டதையும் இந்த முகத்தோடு ஒப்பிடக்கூடிய மக்கள் நம்மக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. சகுனம் பார்ப்பது அறவே தப்பு. முதல் என்ன சொன்னோம், தப்பு இல்ல, பெஸ்ட். 3வது, சகுனம் பார்க்கிறது முற்றிலுமாக தப்பு. எங்கேயும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது சகுனம் பார்க்கிறது. அந்த காலத்துல மக்கள் இருப்பாங்க,
வெளியே பயணத்துக்கு கிளம்புவாங்க, பறவை மேல தூக்கி போடுவாங்க, பறவைய தூக்கி போடுவாங்க. போட்ட பறவை ரைட் சைட்ல பறந்துச்சா பயணத்தை மேற்கொள்வாங்க, போற பயணம் வெற்றி அமையும். பறவை லெப்ட்ல பறந்துச்சா அந்த பயணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம போற பயணத்துல பாதிப்பு இருக்கு தெரிய வருது, பறவை சகுனம் பார்ப்பாங்க. யாரு? அந்த ஜாகிலியா மக்கள் பண்ணிக்கிட்டு அப்படி சொன்னாங்க, இந்த சகுனங்கள் பார்ப்பது கூடாது. ஆக ருக்கையா பண்றது நீங்க வெளியே மக்கள் எதிர்பார்க்கவும் செய்யலாம், தப்பு இல்லை, பெஸ்டும் இல்லை. நெருப்பை கொண்டு மருத்துவம் நாடுறது தப்பு இல்லை, பெஸ்டும் இல்லை. சகுனம் பார்ப்பது பெரிய தப்பு, அதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடமே நமக்கு இல்லை. இது முடிஞ்சுச்சா? நாலாவது மிக முக்கியமானது, இந்த 3 விஷயங்களோடு சேர்ந்த ஒண்ணு, அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தன்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ்வில் நம்பிக்கை இருந்தா இந்த சகுனங்கள் மீது நம்பிக்கை இருக்காது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை முறையா இருந்தா நான் வேறொரு நபரை கூப்பிட்டு ருக்கியா பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம்? அது அவங்க ஓதுனாதான் அல்லாஹ் கேட்பான், நான் ஓதுனா கேட்க மாட்டான். அப்ப அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கை முறையாக இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தா நெருப்பின் மீது நம்பிக்கை போகாது. இதுதான் எனக்கு ஒரு நபி தடுத்த பிறகும் கூட இதை நோக்கி போக மாட்டேன். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு அப்படின்னா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகா இதை சொல்லுவாங்க, ஃபத்வா கொடுப்பாங்க. அவங்களுடைய ஃபத்வா தான், பேணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, ஜுரம் வந்து உடல்நிலை பாதிப்பு வந்து மருத்துவமனைக்கு போய் நிவாரணம் பெற முடியாத ஜுரங்கள் தான் இருந்தும் மருத்துவமனைக்கு போகாம அந்த நிவாரண முறைகளை மேற்கொள்ளாம வீட்டுல உட்கார்ந்தபடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கிட்ட துஆக்கள் செஞ்சு ருக்கியா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சிறந்தது. மருத்துவங்கள் போய் பார்த்து நிவாரணங்கள் பெறதை விட வீட்டுல உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட மட்டுமே நீ கையேந்து இருக்கிறது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இல்ல, நார்மல் ஜுரம், வயிற்று வலி, இந்த வலிக்கு எல்லாம் நீங்க மருத்துவம் அணுகாம நீங்க பண்ண, இது தத்துவம் அவங்களுடையது. இத பேணுன்ற அவசியமும் கடமையும் கிடையாது. எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு இது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தொழுகையை கொண்டு உதவி தேடுறது சிறந்த ஒண்ணு. அல்லாஹ்வுடைய இது வந்து ஹாஸ்பிடல் மீது நம்பிக்கை இல்ல, நமக்கு தொழுகையில் நம்பிக்கை இருக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் கிட்ட கேட்க எக்ஸாம்பிள் ஸ்கேன் எடுத்து சொல்லியிருப்பாங்க, பெரிய ஸ்கேனா இருக்கும், அதே பயம் நமக்கு இருக்கும், என்ன ஆகுமோன்னு தெரியல. அப்ப தொழுதுட்டு போங்க, வீட்டுக்கு தொழுதுட்டு போங்க, நல்லா இதுவா கேளுங்க, தொழுவாங்க, துவா கேட்பாங்க, பிறகு போவாங்க, நல்லதோ கெட்டது அல்லாஹ் நாடு வைப்பான். சொல்லுது போற ஒரு நம்பிக்கை அல்லாஹ் நம்ம செய்து கொடுப்பான், இது தப்பு இல்லை, நம்ம இல்ல. ஆனா இங்க என்ன சொன்னாங்க, இங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்டுல இருந்தபடி அல்லாஹ்வை கேட்டுட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க. இது அவங்களுடைய ஃபத்வா, கண்டிப்பா பேணுங்கன்னு சொல்ல மாட்டேன், இதை நீங்க பேருங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஃபத்வா சில விஷயங்கள்ல ஒண்ணு. சரி, இது முடிஞ்சா? இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்ட பிறகு எத்தனை சொன்ன? 5 3 4 என்னது? ஆமா சார், 4 என்னது? அல்லாஹ் மேல் தவக்குல் 4வது, முதல் 3 அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்ப ருக்கியான்றது முழுமையா சொல்லணும். ருக்கியா நாம நமக்கு பார்த்துக்கணும், வேற ஒருத்தவங்க எதிர்பார்க்கணும். மாஷா அல்லாஹ். சரி, யார் சொன்னா? இல்ல, இது தப்பே இல்லை, நான் சொல்றேன், இது ருக்கியா பண்ணிக்கே தப்பு இல்லை. உங்க மனைவி உங்க குடும்பமா, சரி நீங்க குடும்பத்துக்காக பண்ணலாம், உங்க குடும்பத்துக்காக வெளியில இருந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. உங்க மனைவி உங்க குழந்தை, நீங்க ருக்கியா பண்ணலாம், இல்லையா அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க சொல்ல ஃபாத்தியா ஓதுங்க, நாஸ் ஓதுங்க, ஃபலக் ஓதுங்க. ஏன் சொல்லிக் கொடுக்கிறோம்? நாம இல்லாத நேரத்தில் அவங்க எதிர்பார்த்து இருக்க கூடாது, அவங்களுக்கு பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. என்னுடைய குழந்தை பெருமைக்காக சொல்ல, என்னுடைய குழந்தைக்கு 4 வயசு ஆகுது, அந்த குழந்தை இப்ப ஏதாச்சும் ஒண்ணு அல்லாஹ் கிட்ட முதல்ல கேட்கும். சரி, இக்ராஸ் ஓதும், நாஸ் ஃபலக் ஓதும், ஊதிக்கு உடம்புல, நமக்கு சந்தோஷமா பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒண்ணு நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி குழந்தைகள் சொல்லி, சின்ன குழந்தை என்ன கத்துக்க போ சொல்லி கூட கண்டிப்பா கத்துப்பாங்க. 2 வயசுல ஆயத்து குர்சி முழுமையா வச்சு வைப்போம். அப்படி அல்ஹம்துலில்லாஹ். இது பெருமைக்கு அறவே சொல்லல, இது இந்த குழந்தைங்க பண்ண மாட்டாங்கன்ற சிந்தனையை தூக்கி குப்பையில போடுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஆற்றல் கொடுத்திருக்கான். நீங்க ஓதுவீங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்போம், ஓதுற குர்ஆனை கேட்கும், நாம எங்கேயாவது தளர்ந்திருப்போம், அந்த நாம விட்ட இடத்தை குழந்தைங்க எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மெமரி பவர் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கணும், வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும், நாமளும் ருக்கியா பண்ணிக்கலாம். குடும்பத்துக்கு நான் பண்ணுவேன்,
அப்படி வெளியில நம்மளை கூப்பிட மாட்டோம், இது ஒரு அந்த இல்லை. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஒரு சஹாபி, இப்ப நமக்கு ஆசை இருக்குல்ல நானும் அது ஒருத்தனா இருக்கணும்னு சொல்லி ஒரு சஹாபி இருக்கார். நபி கிட்ட சொல்றார், நபியே உதுல்லாஹ லீ, எனக்காக துஆ பண்ணுங்க அல்லாஹ் கிட்ட, யஜஅலனி மின்ஹும், என்ன அல்லாஹ் தஆலா அந்த சிறப்புள்ள மனிதர்கள்ல ஒருத்தர் ஆக்கணும். ஹதீஸ முடிச்சுக்கிற டைம் ஆயிருச்சு, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவா, 5-10 நிமிஷம், தப்பா எடுத்துக்க வேணா. என்ன சொன்னாங்க, நபியே அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, நான் அந்த சிறப்பு வாய்ந்த மனிதர்கள்ல ஒருத்தனா இருக்கணும். நபி துஆ செய்வாங்க, துஆ அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிருப்பான். நபி சொல்லுவாங்க, அந்த மின்ஹும், சஹாபியே தோழரே நீங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தரா இருக்கிறீங்க. அந்த சஹாபியுடைய பேர் தான் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பேர்? உக்காஷா. என்ன பேர்? உக்காஷா. பேர் மறக்கூடாது. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க நிப்பாங்க, நபி கிட்ட கேட்பாங்க, துஆ செய்யுங்க நபியே. நபி இவங்களுக்காக துஆ செய்வாங்க, அல்லாஹ் கபூல் ஆக்குவான். நபி சொல்லுவாங்க, அந்த மின்ஹும், நீங்க அந்த சிறப்புகள் வாய்ந்த மக்கள்ல ஒருத்தரா இருப்பீங்க. இதை கேட்ட உடனே வேற சஹாபி இருப்பாங்க, நபியேன்னு கை தூக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், நபி புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படியே ஒருத்தரா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது நிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும், இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நாமளா என்ன பண்ணிருப்போம், முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் முடிஞ்சிருச்சு, ஒன்னொரு சான்ஸ் இல்ல சொல்லிடுவோம் இல்லையா, டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன், ஏதோ ஒண்ணு சொல்லிருப்போம் சமாளிக்கிறதுக்காக. இதன் மூலம் என்ன ஆயிருக்கும், அந்த சஹாபிக்காவது அட்லீஸ்ட் மனசு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இல்ல. இப்ப 2 பேர் பிரச்சனை நடக்குது, நாம தீர்க்க வைக்க போறோம், பஞ்சாயத்து பண்ண போறோம், 2 பேருடைய மனசையும் புண்படுத்தப்படாத அளவுக்கு நல்லபடியா பேணி வரணும். நல்லபடியா சொல்லி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல யாருக்கும் மனசு கஷ்டம் ஏற்படக்கூடாது. நபி அழகா பண்ணிருக்காங்க. கேள்வி கேட்கிறாங்க சஹாபாக்கள், நபியே எனக்காகவும் துவா பண்ணுங்க, நானும் அந்த மக்கள்ல ஒருத்தனா இருக்கணும். நபி யோசிக்கிறாங்க, போய்கிட்டே இருக்குது, இப்ப சொன்னா எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, ஏன்னா ஆர்வங்கள் சஹாபாக்கள் அதிகமாச்சு. அப்ப நபி அழகா சொல்லியிருப்பாங்க, சபகக பிஹா உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திக்கிட்டாரு. என்ன சொன்னாங்க, உக்காஷா உங்களை முந்திக்கிட்டாரு. ரொம்ப அழகான வார்த்தையில என்னென்ன விஷயம் அடங்கிருக்கீங்களே, இதுக்கப்புறம் கேள்வியாக கேட்கக்கூடாது. நான் சொல்லல, நபியுடைய இந்த பதிலுக்கு சஹாபாக்களுடைய புரிதல்கள், உங்களை உக்காஷா முந்திக்கிட்டார் என்ன அர்த்தம், கேட்டு மக்கள்ல யாரும் அடுத்து நிக்க மாட்டாங்க, நபியே எனக்காக தோப்ப நிக்க மாட்டாங்க, ஏன் செய்ய நிக்க மாட்டாங்க, இங்க சாதம் சொல்லிட்டாங்க உக்காஷா முந்திக்கிட்டார். இந்த உக்காஷா முந்திக்கிட்டார் என்ற இந்த வார்த்தை செகண்ட்ல கேட்டுக்காங்க சஹாபி, அவருக்கு மனசு கஷ்டம் கொடுத்திருக்குமா? கண்டிப்பா கொடுத்திருக்காது. அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க, நான் முந்திருக்கலாமே, நான் கேட்டு இருக்கலாமே. அழகான வார்த்தைகள் நபி நமக்கு சொல்லிக் கொடுத்த சுன்னாக்கள்ல ஒண்ணு. ஆக இந்த இல்மை கத்துக்க நம்முடைய தரங்கள் அதிகமாக உயரும், நம்முடைய வார்த்தைகள்ல ஒழுக்கம் வெளிப்படும், நம்முடைய வார்த்தைகள் நம்ம நடைமுறைகள்ல இஸ்லாம் வெளியாகும். மக்களுக்கு அப்படிப்பட்ட இஸ்லாம் தான் தேவை. போய் நின்று சொல்லிக் கொடுக்கிற இஸ்லாம் ஒரு பக்கம், அதுவும் இருக்கணும். ரொம்ப முக்கியமானது, என்னுடைய நடத்தையை கொண்டு என்னுடைய நண்பர்கள் இஸ்லாம் புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை கொண்டு ஒழுக்கத்தை கொண்டு இஸ்லாம் புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் ரொம்ப அழகான ஹதீஸ்ல இவ்வளவு பெரிய சிறப்புகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது முறையாக வைக்க வேண்டிய தவக்குல் வைக்கணும். அந்த 4 விஷயங்கள்ல உங்களுக்கு 3 ஞாபகம் வருதோ இல்லையோ, லாஸ்ட் 4வது மிக முக்கியமான ஒண்ணு, அல்லாஹ்வின் மீது தவக்குல் இருக்க நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்துட்டாலே சுப்ஹானல்லாஹ், நாம நிம்மதி கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், அல்லாஹ் எனக்கு சிறப்புகளை கொடுப்பான். ஏன்னா எது நடந்தாலும் நான் இந்த விஷயத்தை விட்டுட்டு போல, இந்த வழியை விட்டு மாறி போல. ஆக நிம்மதியா இருக்கலாம் தௌஹீதிய வாழ்க்கை வாழ்ந்தா. தௌஹீதுனா எது தௌஹீத், பேர்ல வச்சுட்டு தௌஹீது கிடையாது. தௌஹீத முறையாக பேணணும், அல்லாஹ்வுடைய இல்மை கத்துக்கணும், நபியுடைய இல்மை கத்துக்கணும், சஹாபாக்களுடைய புரிதல்ல கத்துக்கணும், இமாம்களுடைய விளக்கங்கள்ல கத்துக்கணும். இதுதான் உண்மையான தௌஹீத், உண்மையான இஸ்லாம். இப்படிப்பட்ட இல்மை தான் நாம அடிப்படையில கத்துக்கணும். இந்த அடிப்படை ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சுன்னா உலகத்தை கத்துக்கோங்க, இஸ்லாமிய வெளிப்பாடு அந்த உலக கல்வி மூலமா வெளிப்படும் இன்ஷா அல்லாஹ். உலகத்தை கத்துக்காதீங்கன்னு சொல்ல, உலகம் நமக்கானது. அல்லாஹ் சொன்னா சஹ்ஹர லக்கும், உங்களுக்காகத்தான் படைச்சேன். உலகம் நமக்கானது, நாம சம்பாதிக்கல, யார் சம்பாதிக்க போறா? உலகம் நமக்கானது, சம்பாதிக்கிற முறை இருக்கு. இஸ்லாமிய அடிப்படை கொண்டு உலகத்தை அதிகமா சம்பாதிக்கலாம், இஸ்லாமிய அடிப்படை கொண்டு உலக புகழ் பெறலாம், இஸ்லாமிய அடிப்படையை கொண்டு மார்க்க வெற்றி அடையலாம், உலகத்திலையும் சரி மறுமையில கண்டிப்பா கிடைக்கத்தான். பொதுவாக இத்தகைய சிறப்புகள் மிகுந்த இல்மை கல்விய கத்துக்காம இருக்க கூடாது. கத்துக்கிற வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் சரி, மன்ஹஜ் ஸலஃப்ல
உலமாக்களுடைய புரிதல்ல, சஹாபாக்களுடைய புரிதல்ல மார்க்கத்தை அணுகக்கூடிய இந்த கல்வி முறை உங்களுக்கு எங்க கிடைச்சாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அட்லீஸ்ட் 5-10 நிமிஷமாவது செலவு பண்ணுங்க. நீங்க செலவு பண்ணக்கூடிய நிமிடங்கள் உங்க வாழ்க்கையில பர்க்கத்துகளை கொடுக்கிற நிமிடங்களா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பேச நிறைய வருது, நேரம் விட்டு அதிகம் எடுத்துக்கிட்ட உங்க நேரங்களை மன்னிக்கணும். அல்லாஹ் நமக்கு கடைசி வரைக்கும் தௌஹீதை பேணக்கூடிய மக்கள் வாழ வைப்பானாக. எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்போது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய தௌஹீதிய இஸ்லாமிய சிறந்த நிலையில் அல்லாஹ் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹ் ஆமீன். أقول قولي هذا أستغفر الله ولكم ولسائر المسلمين.